யார் இருக்கான்னு தெரியல, திறந்துருவோம். மேக்கமின் இருக்கிற வீட்ல அப்பப்போ வந்து சும்மா நொய்யுங்கிற. மேம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், வீட்டோட மூத்த மருமக. ஏன்னா மேம் ஜாலியாக இருக்கீங்க. வந்து ஷார்ட் இல்லையா? ஓகே, நாங்கள் இந்த வீட்டை சுற்றி பார்க்க தான் மேம் வந்தோம். ஸோ நம்ம மீனஸில் உள்ள சேனலில் உள்ள ஃபுல்லாகவே பாக்கியலட்சுமி வீடு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கல. உங்கள் ரூம் எவ்வளோ எனர்ஜியா, என்னோட ரூம் நீ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க. எப்போ மேம் எப்பயுமே இந்த எனர்ஜிப்பா அப்படியே ஃபுல் வைப்பில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக மேம். எப்படி மேம் போய்கிட்டு இருக்கு சீரியல்? எப்படி போயிட்டு இருக்கு? ஷூட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. அந்த குரூப் வந்து கெடுத்து விட்டேன்னா இல்லை அந்த மாதிரி சொல்றீங்க. என்ன மேம் இன்னைக்கு ஃபுட்டு என்ன சமைச்சிங்க? இன்னைக்கு சமையல் வேலை எதுவும் கொடுக்கல. மேபி ஆஃப்டர்நூன் மேலே ஏதாவது ஷார்ட் இருந்தால் இருக்கும். ஓகே மேம். இப்போ இந்த சீரியலில் எப்படி மேம் உங்களை வெளியில எல்லாம் எப்படி பார்க்குறாங்க? எப்படி இல்லை அதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கேட்குது உங்களுக்கு? அவங்க வந்து எக்ஸாக்டாக என்ன மாதிரி ஒரு மருமக கேட்குறாங்க. சில பேர் நீங்களே வந்தால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி மருமக கேட்குறாங்களேன்னு எவ்வளோ ஆசையாக சொல்றீங்க சொல்கிறதெல்லாம். அது மாதிரி கேட்கும்போது ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் உள்ள மனசுக்குள்ளே தோணும், ஐயோ உங்களுக்கு ஜெனியை மட்டும்தானே தெரியும், திவ்யா தெரியாது. ஒரு பாட்டை மட்டும் தானப்பா பார்த்தீங்க, இன்னொரு பாட்டை நான் காட்டேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் அது நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு மேம். இப்போ வந்து உங்கள் பேர், உங்கள் நேம் இருக்குல்ல சீரியலோட கதாபாத்திரத்து நேம், அதுதான் அதிகம் கூப்பிட்றாங்களா இல்லை உண்மையான பேர்? இல்லை ஜெனி தான் மேக்ஸிமம். ஜெனி கேட்டதுக்கப்புறம் பையனா போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லும் போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஜெனி தான். யாருமே உங்க பேர் இன்ன வரைக்கும் கேட்டதில்லை? இல்லை தெரிஞ்சவங்களே திவ்யான்னு தெரியும். தெரியாதவங்க போகும்போது என்ன கேட்பாங்க, உங்க உண்மையான பேர் என்ன அப்படின்னு. உன் பேர் என்ன தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. ஸோ மேம் எங்களுக்காக கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணது போதும். நாங்கள் இந்த ஃபுல்லாக பார்த்துக்குறோம் வீட்டெலாம் எப்படி இருக்குன்னு. எங்களை அப்படியே ஒரு சப்போர்ட் பண்ணி எங்கள் சேனல் வேறு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு பெரு துணையாக வேணும் ப்ளீஸ். ஆல்வேஸ் வீனஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து இன்னும் நீங்கள் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ்லாம் நிறைய அப்டேட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ இது சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு அது இது நடக்கிற எல்லா திங்ஸுமே உங்களுக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக காட்ட போகிறாங்க. ஸோ சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மேம் உங்களோட ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போடுறோம். ஆமாம் நான் பார்த்தேன். அது போகணும், நம்ம ஆரம்பிக்க போறோம். கண்டிப்பா உங்களோட எல்லாமே சீரியல் எல்லாமே நாங்க இதுலயே இது பண்ணிக்கிறோம் மேம். கண்டிப்பா. தேங்க்யூ மேம். நாங்க ஒரு டைம் பார்த்துட்டு போயிடறோம், அதுக்கப்புறம் நீங்க தேங்க்யூ மேம். பாத்துக்கோங்க வீடை பாருங்க, மூத்த மருமக வீடு எவ்வளவு கிளீனா மேடம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இல்ல மேம் இனிமே அதனால கண்டிப்பா பாத்துக்கோங்க. இதுதான் நீங்க பாக்குற வீடு, சீரியல் பாக்குற வீடு பாத்தீங்களா? ஸோ இப்படிதான் மேடம் வந்து இப்போ கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன்னா கொஞ்சம் கிளீன் பண்ண வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேம் நல்லா பக்கா வச்சிருவாங்க. ரொம்ப நன்றி மேம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ.